அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். காவிரியில் நீர் திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுப்படி கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடாத நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஜூலை 28 அன்று நடைபெற்ற 139வது கூட்டத்தில் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு காவிரி படுகையின் நீரியல் வானிலை சூழ்நிலையை ஆய்வு செய்து ஜூலை 29 காலை 8 மணி முதல் அடுத்த 15 நாட்களுக்கு, அதாவது ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை பிள்ளிகுண்டுவில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டது. ஜூலை 30ஆம் தேதி அன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 54வது அவசர கூட்டத்திலும் காவிரி படுகையின் நீரியல் வானிலை நிலவரம் ஆய்வு செய்யப்பட்டு குழுவின் முடிவு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுக்கு பிறகு பிள்ளிகுண்டுவில் ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 2 வரை வரப்பெற்ற நீரின் அளவு வினாடிக்கு 158 முதல் 550 கன அடி மட்டுமே என்றும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2026 நிலவரப்படி கர்நாடகாவினுடைய KRS அணையில் 23.78 TMC, கபினியில் 18.610 TMC, ஹாரங்கியில் 7.827 TMC மற்றும் ஹேமாவதியில் 28.22 TMC என மொத்தம் 77.537 TMC மொத்த நீர் இருப்பு இருக்கிறது. எனவே விகிதாச்சார அடிப்படையில பிள்ளிகுண்டுவிலும் தமிழ்நாட்டில் உரிய பங்கு நீரை தனது அணைகளில் இருந்து திறந்து விடுவது கர்நாடக அரசுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இதற்கிடையே KRS மற்றும் கபினி அணைகளுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக கனமழை பெய்து நீர்வரத்து அதிகரித்திருக்கிறதால விகிதாச்சாரப்படி பிள்ளிகுண்டுவிலும் தமிழ்நாட்டிலும் கிடைக்க வேண்டிய நீரின் அளவு 26.954 TMC ஆகும். இதன்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அளித்த உத்தரவாக 4.536 TMC மிக குறைவாக இருக்கிறது. இந்த சூழல்ல விகிதாச்சார அடிப்படையில தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு அளிக்க தவறியதாலும் தமிழ்நாட்டிற்கு விகிதாச்சாரம் கிடைக்க வேண்டிய நீர் 26.954 TMC என்பதனாலும் மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று உச்சநீதிமன்றத்தை அணுகி தக்க உத்தரவை பெற அறிவுறுத்தி இருக்கிறார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல இப்பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய தமிழ்நாட்டின் உரிய நீரை குறித்து உரிய காலத்தில் பெறவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவில் உத்தரவின்படி கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடாத நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்.